எனக்கு தெரிஞ்சு கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி எல்லா மாதமும் அடி தூளா இருக்க போது யாருக்கு அப்டின்னா, விருச்சிக ராசிக்காரங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பலன் சொல்வதில அவ்வளவு சந்தோஷம். என் முகத்த பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆத்மார்த்தமா, சந்தோஷமா பலன் சொல்லக்கூடிய ஒரு ராசி யாராக இருக்கு அப்டின்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் தான். ரொம்ப எஃபெக்ட் போட்டு எனக்கு கிடைக்கல, கிடைக்கல, கிடைக்கல நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண தனமெல்லாம் மாறி நீங்க லைட்டா அப்டி பால அடிச்சு விட்டாலே, அது 4 போற அளவுக்கு இருக்க போது. நீங்க நம்ம கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்துருப்போம்ல. அப்படி அடிச்சு விடுவாங்க. அவுட் ஆக மாரி இருக்கும். கடைசில பார்த்தா அவர் கேட்ச் பிடிக்காம அது 4ஆ போயிடும். அப்படிம்பா நோ பாலும் சேர்த்து கிடைக்கும். அந்த மாரி இந்த தடவ உங்களுக்கு 4 பிளஸ் ஒரு நோ பால் எல்லாம் சேர்ந்து இந்தான்னு குடுக்க போகுது. பிரபஞ்சம் அல்டிமேட்டான ஒரு டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. நான் சொன்னேன்ல ஒரு 12, 13 வருஷத்துக்கு அப்புறமா அப்பாடின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு, உங்களுடைய கனவுகளுக்காக நீங்கள் காத்திருந்த காலம் கூடிவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பக்கம் செவ்வாய், இந்த பக்கம் சூரியன், இந்த பக்கம் சுக்கிரன், இந்த பக்கம் புதன் இந்த 4 தன்மையோடு குருவுடைய பார்வை பெற்ற ஒரு அமைப்புல, அதுவும் 2ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இந்த வருடம் உங்களுக்கு மலர்கிறது அப்படின்னு சொல்லும்போது, அதுவே ஒரு பெரிய ராஜயோகம். அத தாண்டியுமே வந்து அப்படியே இறங்கி கடகத்துல உட்கார்ந்து ஜூன் மாதத்திற்கு அப்புறமாக டைரக்ட்டா அவருடைய 5ஆம் பார்வையால் உங்கள தான் பார்க்க போறாரு.